ஹாய். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியாம். இந்த போகி அதுவுமா நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை துறந்து நல்லெண்ணங்கள் மேலும் நம்ம வீட்டு குலதெய்வ தரிசனம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. நம் குலம் நாட யமதர்மனுக்கே குலதெய்வ அனுமதி வேண்டும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குலதெய்வத்தை முதல்ல வணங்கி இந்த வருடத்தை தொடங்குவோம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சும்மா சொன்னாங்க. தை மாத தொடக்கம் மார்கழியோட இறுதி நாள் போகி பண்டிகை அதுவுமா எங்கள் வீட்டு முதல் தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வண்ணக்கூலமிட்டு எங்கள் வீட்டு பெரியவங்களோட சிறிய பூசாரிகளும் சேர்ந்து வெட்டிவேர் கலந்த நீரால் எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர், விபூதியால் அபிஷேக வேலைகள்லாம் தொடங்கிட்டாங்க. ஒரு பக்கம் சிறார்களோட பொங்கல் விளையாட்டுகளும் தொடங்கிடுச்சு. குலதெய்வம் குலக்காமுக்குன்னு சும்மாவாக சொன்னாங்க. குலம் காக்கிற குலதெய்வத்துக்கு குடும்பமாக சேர்ந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நீங்களும் சேர்ந்து பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அனைவருக்கும் மாஸ் ஃபேமிலியோட இனிய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள்.